எங்கே வந்திருக்கோம் இல்லை நடந்துட்டு தான் இருக்கோம் கொச்சின்ல. சரி மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். நாங்கள் எந்த பிளானுமே பண்ணல, எங்கே போய் ஸ்டே பண்ணுறது எங்கே போகிறது எந்த பிளானும் பண்ணாமல் சும்மா ட்ரெயினை பிடிச்சி வந்தாச்சு எர்ணாகுளத்துக்கு. ஆமாம், அது வேற எங்கேயாச்சும் கூட போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோம்னு எங்களுக்கே தெரியல. ஆமாம், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி பைக்கை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு ஏதாவது பீச்சுக்கு போகலான்னு பார்த்தாச்சுன்னா சார் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வரல. நானா டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வரல, கையில் அந்த இவன் ஆதார் கார்டு, ரூமுக்கு ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஆதார் கார்டே வட்ட இல்லை. எந்த மென்டாலிட்டியில் சுற்றிட்டு தெரியுன்னு எனக்கே தெரியல. என்கிட்ட ஆதார் கார்டாக தான் இருந்துச்சு, விட்ட ஒன்றுமே இல்லை. ட்ரெஸ்ஸு கூட சும்மா 2 செட்டு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு பீச்சுக்கு போகணுன்னா இங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆனால் பைக்கில் போகலான்னா பைக் ரெண்டு எடுக்க முடியாது. பஸ்ஸில் போகலான்னு பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் ஆகும். ஒரே சங்கடமா இருக்கு. ஸோ வந்ததுக்கு வெயிலில் தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ வாக்கிங் மாரத்தான் வச்சிருந்தா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்போம். அவ்வளோ தூரம் நடந்தாச்சு. வாங்க அப்படியே நம்ம போவோம். அப்படியே பஸ் ஏறி கொச்சி ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்க்கும்போது ஒரே கூட்டமாக இருந்துச்சு. எதுக்கு கூட்டமாக இருக்குன்னே தெரியாமல் அங்கே போயிருந்து நாங்களும் வாய் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கு அடுத்த ஐலாண்ட்லேருந்து ஒரு சின்ன போட் மாதிரி இங்கே வந்துட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கிற காரு பைக்கு எல்லாமே அந்த போட் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம இப்போ அடுத்த ஐலாண்டுக்கு போகிறோம். இதே இதில் 3 ரூபா தான் டிக்கெட்டு. 3 ரூபான்னு சொன்னானே எவ்வளோ சந்தோஷம் பாரு. அட அல்ப லாஸ்ட் டைம் நாங்கள் போட்டில் வந்தப்போ சும்மா சுற்றி பார்த்துட்டு அதே இடத்துல போய் விட்டாங்க. அதுக்கே 300 ருபீஸ் ஒரு ஆள் காசு. இதுனா 3 ரூபா தான். எந்த ஐலாண்ட்னாலும் இறங்கிக்கலாம், எப்போனாலும் ஏறிக்கலாம். 3 ரூபா. உங்களுக்கு இறச்சலாக தான் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. நார்மல் போட்டில் போகிறதுக்கும் இதில் போகிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. அப்படி லைட்டாக அலைஞ்சிக்கிட்டே தான் போச்சு. ஆனால் என்ன, நம்ம கூட இந்த காரு பைக்கு எல்லாமே சேர்ந்து ட்ராவல் ஆகுறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஃபீலு. போலீஸ் காரு நம்மளோட தான் வந்துச்சு. ஆமாம், சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸ் எவனே தூக்கணும் செய்யணும்னா அங்கேருந்து போட்டில் வரக்குள்ளே அவன் தப்பிச்சு போயிடுவான்ல. இருக்காது. இந்த ஐலாண்டு பேர் வந்து விபின். இந்த ஐலாண்ட் வந்து டோட்டலாக 8 கிலோமீட்டரா. இவர் செராய் பீச் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நாங்கள் அதுக்கு போக முடியாதுன்னு நினச்சோம். ஃபோர்ட் கொச்சி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பக்கத்தில் தான், இதுக்குள்ளே தான் இருக்கோம். அங்கே நல்லா செம்மையாக இருக்கும். பீச் பீச் பீச். அங்கேருந்தே செராய் பீச்சுக்கு பஸ்ஸு கிடச்சிருச்சு. பஸ்ஸில் வந்து செராய் பீச் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோவில் 60 ருபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. போகிற வழியுமே நல்லா இருந்துச்சு. பீச்சுக்கு நடுவில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் பீச்சில் பொண்ணுங்க நிறைய திரிவாங்க, சைட் அடிக்கலாம் நினைச்சாரு. பீச் இந்த கார் எத்தனை கார் நிற்கிது, அங்கே தான் இருப்பாங்க. என்ட்ரன்ஸில் எப்படி இருப்பாங்க, உள்ளே போய் பார்க்கணும். ஆனால் இங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஒரு பீஸாக வந்து ஒரு பீச்சில் வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா செராய் பீச் டேரெக்டாகவே நீங்கள் கொச்சின் வந்து டேரெக்டாகவே இங்கே வந்துடலாம். இங்கே வந்து ரூம் எடுத்துருங்க, அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது. சாப்பிட்றதுக்கு கடை இருக்குது. 900 போட்டிருக்காங்க. ஆமாம், சாப்பிட்றதுக்கு கடை இருக்குது. ரெசார்ட் அதிகமாக இருக்குது. டோடி ஷாப்ஸ் இருக்குது. எல்லாம் அடிக்காதடி எல்லாமே இருக்கு. அதனால நீங்க வந்தீங்கன்னா 2 நாள் நல்லா பீஸா இருந்துட்டு போகலாம். நைட் டைம்ல அந்த பீச்ல அப்படியே ஒரு வாக் போயிட்டு அவங்க ஒய்ஃபோட மட்டும் முக்கியமா வந்து கண்ணாடி வாங்கி போட்டுக்கோங்க. அப்பனாதான் வெயில் கிடையாது, வெயில் தெரியாது. இந்த கண்ணு எப்படி சுருக்கி வச்சிருக்கேன் நான், அந்த வச்சேன்னா எனக்கு கண்ணு இப்படி தான் தெரியும். அதனால இது போட்டோன்னா சன்கிளாஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஜெமி மேலே உட்காந்துருக்கா பாரு. ஜெமி மேலே உட்காந்துருக்கா. டார்மெட்ரினா இருக்கீங்க. டார்மெட்ரி ரூம்ஸ்னா பீச் சைடே அவ்வளோ இருக்குன்னா இந்த இங்கே இருக்காங்க பாரு. எப்படி ஆளுங்களும் இல்லைன்னா இத்தனை கார் இருக்கு, அவ்வளோ பேர் இருக்கு. ஓகே, நம்ம ஜாலியாக இப்போ போகிறோம். பீச் ஓரத்தில் நம்ம இன்னொரு செய்கை பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ ஹோட்டலில் இருக்கோம். சிப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து சைடிஷ், மெயின் டிஷ் வந்து ரைஸ் சொல்லியிருக்கு. இது வந்து இதுவும் கொடுத்தாங்க. இது என்னன்னு தெரியல, ஒயிட் கலராக இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ ஏதோ குளுக்கோஸ் நினைக்கிறேன், அதனால நான் அது வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கும் குளுக்கோஸ் நாங்கள். ஸோ அந்த குளுக்கோஸை வாங்கி இந்த சிப்பியை சாப்பிட போகிறோம். ஆமாம், கக்கா ஃப்ரை இங்கே இருக்கு. இங்க இருக்கு, எங்க காணோம். காக்கா ஃப்ரை இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து சிப்பி, நம்ம ஊர்ல சிப்பின்னு சொல்லுவாங்க. என் அக்கா வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்கு, பிரெக்னன்சி கிரேவிங்கா இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பீச் வியூவை ரசிச்சுட்டு
எனக்கு வந்து இந்த ஃப்ரையில் பிடிச்சதே வந்து இந்த தேங்காய் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது நான்வெஜ்ஜில் ஃப்ரை பண்ணாலும் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் வறுத்து போடுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அங்கே உள்ள வரைக்கும் போய் குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் அதே மாதிரி உள்ள வரைக்கும் அந்த அளவுக்கு ஆழம் இல்லை, இடுப்பு கொஞ்சம் மேலே தான் ஆழம் இருக்கு. இந்த நம்ம நிஞ்சா பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. மழையும் லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் நிஜமாவே பீச்சும் ரொம்ப நீட்டாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதான் ஃபேமிலியோட எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இது வரைக்கும் எவ்வளோ பீச் நாங்கள் சென்னையில், கன்னியாகுமரி, அப்புறம் குளச்சல் நிறைய பீச் போயிருக்கோம். ஆனால் எங்கேயுமே இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இதில் எவனா உள்ளே வந்துக்கலாம். இவருக்கு தான் நீச்சல் தெரியாது. இப்போ நாங்கள் கடலுக்குள்ளே தான் இருக்கோம். கடலுக்கு நடுவில் இருக்கும். நடுவில் எல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் வெளியே இருந்து கொஞ்சம். அங்கே பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கேன். இது தூரம் தாண்டி, இவ்வளோ தூரம் மெரினால நிற்க முடியாது. நம்ம கன்னியாகுமரியில எல்லாம் போக முடியாது சத்தியமா. எழுதிட்டு போயிடலாம். விட மாட்டாங்க. காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. காட்ஸ் இல்ல, காரணம் என்ன, இங்க காட்ஸ் இருக்காங்க. நம்ம எவனா உள்ள போனா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு போனாதான் வந்து கூப்பிடுறாங்க. அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த பீச் உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பீச்னா பிடிக்கும். எனக்கு பீச் பிடிக்காது, ஏன்னா உப்பு தண்ணியா இருக்கும். இதுவும் சால்ட் வாட்டர் தான், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வந்து வாட்டர் பிடிக்கும், ஆனா சால்ட் வாட்டர் பிடிக்காது. இருந்தாலும் ஓகே, ஏன்னா எவ்வளவு தூரம் வேணா உள்ள போய்க்கலாம். வீகாலாண்டு, பிளாக் தண்டர்ல எல்லாம் நம்ம அந்த வேவ்ஸ்ல விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு சொல்ல போனா. குளிச்சுட்டே இருக்கோம். இந்த பீச்ல குதிரை ரைடு இருக்கு போல. என்ன இப்பதான் பாக்குறோம்னா, ஸோ இப்போ சன்செட் ஆக போகுது. எல்லாரும் கடலுக்கு வெளியே இருந்தா சன்செட் பார்ப்பாங்க. நாங்க கடலுக்குள்ளே இருந்து சன்செட் பார்க்க போறோம். ஆனா சன்செட் ஆனதுக்கு பிறகு இருட்டிடும். இருட்டினதுக்கு பிறகு உள்ளே இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம் இருக்கு. கருத்தை பதிவு செய்யுங்கள். அந்த சன்செட் ஆகுது, சொல்லுங்கள். சன்செட் ஆகும்போது சொல்றேன், உங்க ஆளோட வாங்க. ஏதாவது தொல்லை பண்ணா நடுவில் அங்கனா பாருங்க எங்க இருக்காங்க. அங்கதான் நான் போனேன். இவளுக்கு நீச்சல் தெரியாதுல, கூட்டு போய் நான் ஆட்டோ உள்ள விட்டுறலாம்னு பிளான் போட்டேன். இவங்க அம்மா எங்கன்னு கேட்பாங்க. அதனாலதான் கரையிலே வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன். இவரை வந்து சட்டியில வேக வச்சிருவாங்க. அதனால ஆமா. இவ்வளவு நேரம் பீச்ல வந்து குளிச்சதே இல்லை. அது ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது அது வேற. ஃப்ரெண்ட்ஸோட கூட இவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு அவ்வளவு நேரம் குளிச்சோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். நாளைக்கு காலையில நீ ட்ரெயின். ஆமா வாமா, இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு. ஆமா, ஏன்னா தலையில இருந்து மொத்தத்துக்கு உப்பு தண்ணியா இருக்கு. இந்த கடவுள் மட்டும் கடல் நீரை வந்து நல்ல தண்ணியா படைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனுஷங்க அதையும் சும்மா விட்டு இல்ல சத்தியமா என்னால வெளியே வந்துருக்க மாட்டோம். நாளைக்கு காலையில வரைக்கும் அந்த தண்ணியில தான் இவன் கடந்திருப்பான். அப்படி இல்ல, நம்ம மனுஷங்க அதையும் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அதுலயும் கொண்டு குப்பையை போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து இன்னைக்கு ரொம்ப நேரம் குளிச்சோம். நானே கடல் தண்ணி எனக்கு பிடிக்காது சுத்தமா. தண்ணினா பிடிக்கும், ஆனா சால்ட் வாட்டர் வந்து பிடிக்காது. கண்ணுன்னா எரியும். இன்னைக்கு அவ்வளவு நேரம் உள்ள இருந்தோம். இவளும் நல்லா என்ஜாய் பண்ணா. இவ இன்னைக்குதான் வந்து கடல் தண்ணியில காலம் நினைக்கிறத விட்டு ஃபுல்லா உள்ள வந்து உடம்பே நினைச்சிருக்கா. முட்டி வரைக்கும் அவ்வளவுதான். முட்டிக்கு மேல எல்லாம் தண்ணி நான் பட விட மாட்டேன். ஸோ நீங்க உங்க லைஃப்ல வந்து மறக்காம இந்த பீச்சை வந்து கண்டிப்பா ஒரு தடவை வந்து பாருங்க. ஆமா, அடுத்த வருஷம் வருவீங்க. ஆமா, பீஸ்ஃபுல்லா குடிக்கலாம். உங்க குட்டீஸ் எல்லாமே இருந்தாங்கன்னா மறக்காம கூப்பிட்டு வாங்க. நல்லா அவங்க ஆட்டம் வைக்கலாம். ஹிந்திக்காரங்க 2-3 பேர் வந்தாங்க. வேற மலையாளி பீப்புள்ஸ் தான் வந்தாங்க. பயப்பட்டாங்க. யாரும் இல்ல உள்ள வாங்கன்னு சொல்லி சொன்னோட அவங்க உள்ள வந்து என்ஜாய் பண்ணாங்க. இவரு நீச்சலே தெரியாது, உள்ள இருக்கா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் கப்புள்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு ஹிந்திக்கார ஃபேமிலி வந்துருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா நினைச்சிட்டு இவர் கூப்பிட்டாரு, எங்களை என்ஜாய் பண்ண விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. இந்த பீச்சை தரமா இருக்கும், மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு நாள். ஓகே.